இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். 72வது உலக அழகி போட்டி 2025 எந்த நாடு நடத்துது அப்படின்னா நம்ம இந்தியா வந்து நடத்துது. அதில் தெலுங்கானா மாநிலம் வந்து நடத்த போகிறாங்க. அடுத்தது 71வது உலக அழகியான கிறிஸ்டினா பில்கோவா அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்தது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் முதல் பெண் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கிறிஸ்டி கவுன்ட்ரி அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஜிம்பாப்வே நாட்டை சேர்ந்தவங்க. இந்த ஒலிம்பிக் போட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நடக்குது. லாஸ்ட்டாக வந்து 2024 ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய தலைநகரமான பாரிஸில் வந்து நடந்திருக்கும். சமீபத்தில் கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்றிய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அமெரிக்கா தான் வந்து சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவியேற்றதுக்கப்புறம் கல்வித்துறையை வந்து மாநில பட்டியலுக்கு வந்து மாற்றிருக்கிறாங்க. அமெரிக்காவில் மொத்தம் வந்து 50 மாநிலங்கள் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு கல்வித்துறை அப்படிங்கிறது பொது பட்டியலில் வந்து இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பில் 7வது அட்டவணை அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. எதுக்குன்னா, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லி இதில் மத்திய பட்டியலை வந்து மத்திய அரசாங்கம் வந்து சட்டமேற்றும், மாநில பட்டியலை வந்து மாநில அரசாங்கம் வந்து சட்டமேற்றும், பொது பட்டியல் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசும் சட்டமேற்றும், மாநில அரசும் சட்டமேற்றும். ஸோ இதில் ஏதாவது வந்து ஒரு கருத்து வேறுபாடு, முரண் ஏற்படுது அப்படின்னா மத்திய அரசு கொண்டு வந்துள்ள ஒரு சட்டம்தான் செல்லுபடியாகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் கல்வித்துறை அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியலுக்கு எப்பொழுது மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 42வது சட்ட திருத்தம் 1976 இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தபோது தான் இந்த கல்வித்துறை அப்படிங்கிறது பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்டேட் போர்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, சிபிஎஸ்சி சிலபஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்ம மத்திய பட்டியல் அப்படிங்கிறது 100 துறைகள் வந்து இருக்குது. அதே மாதிரி மாநில பட்டியல் அப்படிங்கிறது வந்து 59 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது 52 துறைகள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இருக்குது. அடுத்தது மின்னணு நீதிமன்றங்கள் துவங்கப்பட்ட நாள் இது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஜூன் 27, 2020 தான் வந்து மின்னணு நீதிமன்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதாவது மின்னணு நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸாக வந்து நேரில் வந்து ஆஜராக வந்து தேவையில்லை, தீர்ப்பு எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக வந்து நடக்கும். அடுத்தது ஞானபீட விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள எழுத்தாளரான வினோத்குமார் அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். உலக வானிலை தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 23 தான் வந்து உலக வானிலை தினம். அதே மாதிரி மார்ச் 22 என்ன தினம் அப்படின்னா உலக தண்ணீர் தினம். மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அடுத்து விண்வெளியில் அதிக நாட்கள் இருந்த பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பெஹி விட்சன் அப்படிங்கிறவங்க தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்திலேருந்து சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து பூமிக்கு வந்து திரும்பியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பெறும் நாடு எது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பின்லாந்து தான் தொடர்ந்து மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறாங்க. இதில் லாஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து இருக்கிறாங்க. நம்ம இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியான நாடுகளின் பட்டியலில் 118வது இடத்துல இருக்கிறாங்க. 118வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவராக தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடியினர் ஆணையத்தின் தலைவராக தமிழ்வாணன் அப்படிங்கிறவர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தது விஷன் 2020 நல்லெண்ண தூதராக நியமிக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் வீரர் யாருன்னா வந்து ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர். அடுத்தது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளிக்கு பயணித்த ஆண்டுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 முறை விண்வெளிக்கு போயிருக்கிறாங்க. 2006ஆம் ஆண்டு, 2012ஆம் ஆண்டு, 2024. இதில் அதிக நாட்கள் இருந்து 2024 போனவங்க தான். ஸோ 2024 ஜூன் மாதம் போனவங்க இப்போது இந்த 2025 மார்ச் மாதம் தான் வந்து பூமிக்கு தரையிறங்கியிருப்பாங்க. 9 மாதங்களுக்கு பிறகு.
அடுத்தது ஔவை விருது 2025 ஔவையார் விருது யார் கொடுத்துருப்பாங்கன்னா யசோதா அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மக்களவை தொகுதி மறுவரை குறித்து கூறும் அரசியலமைப்பு விதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 82. நம்ம இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 82 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மக்களவை அதாவது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகும் தொகுதி மறுவரை அப்படிங்கிறது வந்து செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 82 வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது புற்றுநோயை கண்டறிய எத்தனை மாவட்டங்களில் பரிசோதனை திட்டம் நடைபெற உள்ளது அப்படின்னா 4 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை வந்து செய்ய போகிறாங்க. அடுத்தது ஸ்வமித்வா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் 24, 2020 தொடங்கியிருப்பாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம். இது எதுக்காக அப்படின்னா வந்து நாடு முழுவதும் உள்ள கிராமங்களில் சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கான ஒரு திட்டமாக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ட்ரோன்கள் மூலமாக சொத்துக்களை கணக்கு எடுப்பதற்கு ஒரு திட்டமாக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது உலக காசநோய் தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 24 உலக காசநோய் தினம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டுக்குள்ளே காசநோய் வந்து இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயிச்சிருப்பாங்க. மூத்த குடிமக்கள் ஆணையம் அப்படிங்கிறத அமைத்த முதல் இந்திய மாநிலம் எது அப்படின்னா கேரளா. மூத்த குடிமக்கள் ஆணையம் அப்படிங்கிறது. காசநோய் ஒழிப்பு இலக்கு 2025. அதே மாதிரி மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் எந்த நிறுவனம் தொடங்கியிருப்பாங்கன்னா ஐஐடி சென்னை வந்து தொடங்கியிருப்பாங்க. மிஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம்.